துபாய் நகரத்தை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசி வருவதோடு மட்டுமின்றி ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ட்ரோன் தாக்குதல் காரணமாக துபாய் விமான நிலையம் சேதமடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தை காலி செய்ய பயணிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கத்தார் தலைநகர் தோஹாவிலும் தாக்குதல் நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. நேற்றிரவு உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவிற்கு அருகிலுள்ள ஹோட்டல் மீதும் பாம் ஜுமேரா தீவின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை ஐக்கிய அரபு அமீரகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதுவரை 137 ஏவுகணைகளும் 209 ட்ரோன்களையும் ஈரான் வீசியிருப்பதாகவும் அவற்றில் பெரும்பாலான அளிக்கப்பட்டதாகவும் அமீரக அரசு தெரிவித்துள்ளது. துபாய் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 ஊழியர்கள் காயமடைந்துள்ளனர். அபுதாபி விமான நிலையத்தில் நடந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 7 பேர் காயமடைந்திருக்கின்றனர். ஈரானின் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் போது சிதறும் ஏவுகணையின் பாகங்கள் மட்டும் இந்த விபத்துக்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமீரகம் விளக்கமளித்துள்ளது. துபாய் விமான நிலையமும் துறைமுகமும் தான் அந்நாட்டிற்கு 60% வருவாயை அளிக்கின்றன. துபாயில் வாழும் 90% பேர் வெளிநாட்டினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.